17, 25 must be taken given as a sum of 636 கொடுத்துட்டாங்க. அதாவது Sn is equal to 636 கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு A9 தெரியும், Dனா 17 minus A2 minus A1, அது 17 minus 99 அது 8 தெரியும். என்ன கண்டுபிடிக்கணும்? n தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இல்லாமல் நம்மளுக்கு ஆக்சுவலி Snோட ஃபார்முலா தெரியும், that is n by 2 2a plus n minus 1 into D. Sn 636 is equal to n தான் கண்டுபிடிக்கணும். ஸோ n by 2 A 9 2 9s are 18 plus n minus 1 D 8. So 636 is equal to n by 2 18 plus 8n bracket remove பண்ணிட்டேன் minus 8. ஸோ இப்போ இதுதான் காமன் வந்துடுவாங்க. ஸோ 636 is equal to n by 2 10 plus 8 9 கிடைக்கும். உங்களுக்கு ரெண்டுலேயுமே காமன் 2 இருக்குது, நான் அதை வெளியே எடுத்துட்டேன். 636 is equal to 2n by 2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும்? ரிமைனிங் 5 plus 4n கிடைக்கும். n இருக்குது ரிமைனிங்கு. 636 is equal to 5n plus 4n square. இது எப்படி எழுதலாம்னா 4n square plus 5n minus 636 எழுதலாமா? is equal to 0. இது என்ன வந்துச்சுன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனே வந்துச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் a into c 636 4ஆல் இன்ட்டு பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 24 12 14 24 254. ஆனால் இது நம்ம பெரிய நம்பராக இருக்குது, நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் மட்டும் பயப்படாதீங்க. லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், the last one digit that is என்ன யூனிட் டிஜிட்ல என்ன இருக்குது? 4 இருக்குது. அது எந்தெந்த டேபிளில் வரும்? உங்களுக்கு என்ன இங்கே வேணும்? மிடில் டேர்ம் 5 தான் வேணும். ஒன்று பாருங்க, ஒன்று 1 4 போட்டால் வரலாம் இல்லையா? 2 7 போட்டால் 12 2 7 சார் 14 தான், அதுவும் வரும். இன்னொன்று என்ன இருக்குது? 3ஓட டேபிளில் போட்டிங்கன்னா 3 டேபிள் என்ன இருக்குது? 3 8 இருக்குது. 4 டேபிளில் திருப்பி அதே தான் வரும். 5 வராது. 6 டேபிளில் 4 எங்கே இருக்குது? 6 4 சார். ஆனால் ரெண்டுமே மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 5 வராது. இவங்க 3 பேரில் தான் வரும். இது இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ இது வரவே வராது. இப்போ இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், முன்னாடி நாங்கள் போட்டு பார்த்ததுனால நான் சொல்லிடுறேன். இட் இஸ் 5 3 48 பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் 53 48. நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடச்சிரும். சப்போஸ் இல்லைன்னா வெறும் 38 இல்லைன்னா 48 இன்ட்டு 53 பதிலாக 43 இன்ட்டு 58 பண்ணி பாருங்கள், வராது. ஸோ ஒன்றுனா பண்ணி தாங்க பார்க்கணும். நம்ம 4n ஸ்கொயர் ப்ளஸ் 53 மிடில் டேர்ம் ப்ளஸ் இருக்கிறதுனால இப்போ சின்ன நம்பரில் வரும் minus 48n minus 636 is equal to 0. இப்போ பாருங்கள், இப்போ இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணால் வெறும் n மட்டும்தான் காமனு. ஸோ 4 ப்ளஸ் 4n ப்ளஸ் 53 இதில் காமன் வந்து 12 4n மைனஸ் சொல்லி எடுத்ததுனால ப்ளஸ் 53 ஈக்குவல் டு 0. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 4n ப்ளஸ் 53 n மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன கிடைக்கும்? n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 53 by 4 அண்ட் 12 கிடைக்கும். பட் என்றைக்குமே நெகட்டிவ் வரதுனால n இஸ் ஈக்குவல் டு 12 தான் ஆன்சரு. சின்ஸ் வந்து என்னது நெகட்டிவ், n cannot be நெகட்டிவ். ஸோ n இஸ் சின்ஸ் n is positive integer.